சனி 2ஆம் அதிபதியாகவே இருக்கிறார். சுபத்துவமானால் தான் ஆதிபத்திய அமைப்போல கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல தனுசு லக்னத்திற்கு 2லேயே இருக்கிறார். 2ல் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய இடத்தை அவர் கெடுக்க போறாருன்னு அர்த்தம். அந்த ஆட்சி உச்சம்லாம் அதெல்லாம் அங்கே அவருக்கு முன்னாடி செல்லுபடி ஆகாது. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி தாமத அமைப்போலே கொடுப்பார். உழைத்து கஷ்டப்படுகின்ற தினக்கூலியை தருவார். மனுஷன் சாப்பிடணும் இல்லையா? இதற்கு பிறகுதான் லக்னாதிபதி அமைப்புக்கு நீங்கள் வந்தோம். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இப்போ இவருக்கு சனி தசை வருது. லக்னாதிபதி வலுவின் காரணமாக சாப்பாட்டுக்கு இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இதே லக்னாதிபதி பலவீனமாகி எங்கேயேனும் இருள் தன்மையோடு இருந்து லக்னமும் பலவீனமாக இருந்தால் 2ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது ஒருவேளை லக்னாதிபதி ராகுவோடு இணைந்து லக்னத்தில் அமாவாசை சந்திரன் போன்ற அமைப்புகள் இருந்து லக்னம் பலவீனமாயிடுச்சு, இப்போ இந்த இடத்துல இவருக்கு சனி தசை வருது. சனி தசை வருமானதை பார்த்துக்கணும். லக்னம் பாபத்துவம். சனி தசை இவரை தனம், வாக்கு, குடும்பம் எல்லாவற்றிலும் கெடுக்கும். 8ல் சனி தன் வீட்டை தானே சுபகிரகங்கள் பார்த்து வலுப்படுத்துகின்ற விதத்தில் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய சனி தன் வீட்டை கெடுப்பார். 8ல் சனி இருக்கிறார். லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப சனி தசை வந்தவனையே தனம் கெடும். சுத்தமாக வேலையை போக வைப்பார். தனம் கெடும்னா என்ன பண்ணுவார்? வேலை தொழில் அமைப்புகளில் எங்கே சம்பாதிக்கிறீங்களோ அங்கே கை வைப்பார். சம்பாதிக்கிற இடத்துல வேலையை விட்டு தூக்குவார். தொழிலை முடக்குவார். தொழிலை நஷ்டம் செய்வார். 8ல் சனி திருமணம் ஆக விட மாட்டார். ஆன திருமணத்தை கெடுப்பார். வாக்கு நஷ்டம். வாக்கை பலிக்க விடாமல் பண்ணுவார். வாக்கை பலிக்க விடாமல் பண்ணவர்னா கடன் கட்டி கடங்காரனுக்கு ஒரு உறுதி கொடுத்தோம்னா அன்றைக்கி கடங்காரனுக்கு கொடுக்க விடாமல் பண்ணுவார். இந்த 8ல் இருக்கக்கூடிய சனியின் வேலை அது.